தாயி, என் கண்ணுக்குள்ள அந்த மெய்ஞானேஸ்வரி தெரிஞ்சாமா? அவ ரொம்ப சக்தி வாய்ந்தவமா. அவளை கும்பிட்டா போன ஜென்மத்துல தொலைஞ்சு போனது கூட இப்ப கிடைச்சிடுமா? அந்த மெய்ஞானேஸ்வரி தெய்வம் எங்க இருக்குமா? அந்த மெய்ஞானேஸ்வரி 1000 வருஷமா மெய்ஞானபுரம்ங்கிற ஊர்ல கோயிலா குடியிருக்கிறாமா. மெய்ஞானபுரமா? சரிங்கம்மா. இத பாரு தாயி, அந்த கோயிலுக்கு போய் வெறும் பால் பழம் சாப்பிட்டு 3 நாள் விரதம் இருக்கணும். அப்படி விரதம் இருந்தீனா அந்த மெய்ஞானேஸ்வரி ஆத்தா உன் புருஷனையும் உன் குழந்தையையும் உன் கண்ணு முன்னாடி கொண்டாந்து காட்டுவாமா. ஆனா ஒரு விஷயம் தாயி. என்னம்மா? 3 நாளும் விரதம் முழுசா இருக்கணும். விரதம் பாதியில முறியக்கூடாது. அப்படி பாதியில முறிஞ்சதுன்னா வேண்டுதல் பலிக்காது. என் புருஷனுக்காகவோ என் பொண்ணுக்காகவோ 3 நாள் இல்லம்மா, 30 நாள் கூட நான் முழுசா விரதம் இருப்பேன். அந்த மெய்ஞானபுரத்துக்கு புறப்படு. சரிங்கம்மா, நான் இப்பவே கிளம்புறேன். ரொம்ப நன்றிம்மா. போயிட்டு வா தாயி. ஐயா, என்னையா பதட்டமா இருக்கீங்க? என் மகளை பாத்திர முடியுமா? அவ கிடைச்சிருவாள்ல? கண்டிப்பா பாத்துடலாம் ஐயா, கிடைச்சிருவாங்க ஐயா. அவளை எங்க பார்க்க முடியாம போயிடுமோன்னு எனக்கு பதட்டமா இருக்கு பழனி. ஏன் பதட்டம்? நம்பிக்கையா போங்கய்யா. முனீஸ்வரன் கோயில் பக்கமாவே காரை ஓட்டிட்டு போங்க. முனீஸ்வரன் கோயில் பக்கத்துல தானே உங்க மகளை பாத்தீங்க, அதே மாதிரி மறுபடியும் நடக்கீங்க. நம்பிக்கையா போங்கய்யா. பழனி, என் மகளை பார்க்கணும். அவளை இதே கார்ல ஏத்திக்கிட்டு அவ புருஷனையும் குழந்தையும் தேடி எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும். நீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்குயா. பார்க்க தானே போறீங்க. மெய்ஞானபுரத்துக்கு எப்படி போகணும்னு தெரியலையே. யாராவது வந்தா வழி கேட்டு போலான்னு பார்த்தா ஒருத்தரையும் காணுமே. இப்படியே இந்த பக்கமா போவோம், யாராவது வந்தா வழி கேட்போம். ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஏங்க, யார் நீங்க? தெரிஞ்ச ஒருத்தர் மெயின் ரோட்டுக்கு வருவாரு, அவரை பிக்கப் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு பார்த்தா நீங்க பாட்டுக்கு நந்தி மாதிரி வழியில் நின்று வழியை மறைச்சா யார் நீங்க? என்ன வேணும்? என்ன விஷயம்? ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரே ஒரு நிமிஷம், கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றது கேளுங்க. சரி சரி சொல்லுங்க. நான் இந்த ஊருக்கு புதுசு, நான் மெய்ஞானபுரத்துக்கு போகணும். எந்த வழியில போகணும்னு தெரியல, ப்ளீஸ் கொஞ்சம் சொல்றீங்களா? நானும் மெய்ஞானபுரம் தான். வாங்க வண்டியில ஏறுங்க, கொண்டு போய் விடுறேன். என்னங்க நீங்க வழி கேட்ட உடனே வா கொண்டு போய் விடுறேன்னு சொல்றீங்க? அதுதான் இந்த அண்ணன் லட்சுமின்றது. யார் எங்க ஊருக்கு வழி கேட்டாலும் உடனே அவங்கள கூட்டு போய் எங்க ஊர்லயே விட்டுருவேன். அதுதான் இந்த அண்ணன் லட்சுமி. நல்லா பேசுறீங்க. இருந்தாலும் பாவம் உங்க காரியமா போறீங்க, எதுக்கு என்ன உங்க வண்டியில ஏத்திக்கிட்டு வீண் சிரமம்? வேணா நீங்க வழி சொல்லுங்க, நான் நடந்தே போய்க்கிறேன். நோ ப்ராப்ளம். என்னங்க உதவி செய்யறேன்னு சொல்றேன், நீங்க வேண்டான்னு சொல்றீங்க.
பாக்குறதுக்கு நீங்களும் நல்ல மனுஷியா தான் தெரியுறீங்க. பரவாயில்ல, வண்டியில ஏறுங்க. இல்ல, முதல்ல நீங்க எங்கேயோ போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அது அப்போ எப்ப நீங்க மெய்ஞானபுரம் போகணும்னு சொன்னீங்களோ அப்பையில இருந்து நீங்க ஏன் ஆளு. வண்டியில உட்காருங்க, நான் கொண்டு போய் இறக்கி விடுறேன். வாங்க, வண்டியில உட்காருங்க. காசு எல்லாம் கேட்க மாட்டேன், சும்மா உட்காருங்க. வாங்க. ஆமா, மெய்ஞானபுரத்துல நீங்க யாரு பாக்கணும்? யாரையும் நான் பார்க்க வரல. அப்புறம் எதுக்கு இந்த ஊருக்கு வந்தீங்க? அது மெய்ஞானபுரம் கோயிலுக்கு போகணும். கோவிலுக்கா? ஆமா, ஒரு 3 நாளைக்கு வெறும் பாலும் பழமும் மட்டும் சாப்பிட்டு நான் விரதம் இருக்கணும். என்னங்க நீங்க கடுமையான விரதம் இருக்க போறேன்னு சொல்றீங்க? உங்களுக்கு அப்படி என்னங்க பிரச்சனை? என் பிரச்சனைய மெய்ஞானேஸ்வரி அம்மன் கிட்ட சொல்லி மட்டும்தான் நிறைவேற்றிக்க முடியும். அப்ப என்கிட்ட சொல்ல இஷ்டம் இல்ல. இப்ப என்ன, உங்களை மெய்ஞானேஸ்வரி கோவில்ல இறக்கி விடணும், அவ்வளவுதானே? எப்படி இறக்கி விடுறேன்னு பாருங்க. இதுதான் மெய்ஞானேஸ்வரி அம்மன் கோவில். ரொம்ப நன்றிங்க. நன்றிலாம் எதுக்குங்க, இதுல ஒரு சின்ன உதவி தானே. இங்க பாருங்க, நீங்க உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு வந்தீங்களோ அந்த பிரார்த்தனை பலிக்கும், கவலையே படாதீங்க. அப்புறம் உங்களுக்கு உதவின்னு ஏதாவது வேணும்னா அன்னலட்சுமி அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா உடனே உங்க கண்ணு முன்னாடி வந்து நிப்பேன், சரியா? அதுதான் இந்த அன்னலட்சுமின்றது. சரி, ரொம்ப நன்றிங்க. சரி, கிளம்புறேன். போயிட்டு வாங்க. ஏய் உப்பிலி, தேங்க்யூடா. அது குட்டி போட்டா எனக்கு ஒன்று தரியா? நாங்கள் பண்ணுறது ஆபாசாக்கு சமர்ப்பணம். ஆபாசானா? அல்ஜிபுராவால் பாதிக்கப்பட்ட ஒரு சங்கம். டேய், ஏன்டா மாங்கோட்டை முங்கின மாதிரி இருக்க? உனக்கு எப்படி தெரியும் நான் மாங்கோட்டை முழுங்கினேன்னு? டேய், யாரா அந்த அபான வாயுவை விட்டது? டிக் போட்டுருக்கடா. வெளில சொன்ன உங்கள் பாட்டி நான் விஜய லவ் பண்ணுறேன்டா. தெரிஞ்ச நாள்ல இருந்து இது வரைக்கும் எனக்கு யாரும் ஊட்டி விட்டதே இல்லப்பா. ஐயா, பாத்தியா பாத்தியா பாத்தியா? உங்களை விட்டு பிரிகிற நேரம் வந்துருச்சுப்பா.
வந்திருக்கேம்மா. உன்னைய சரணாகதின்னு நம்பி வந்திருக்கேன். நான் நினைச்ச காரியத்தை நீதாம்மா நிறைவேற்றி வைக்கணும். நீ நடத்தி வைப்பேங்கிற நம்பிக்கையோட தாம்மா நான் இங்க வந்திருக்கேன். என்னை கைவிட்டுறாத தாய், என்னை கைவிட்டுறாத. என்னம்மா குழந்தை, அம்மனுக்கு அபிஷேகம் அர்ச்சனை ஏதாவது செய்யணுமா? அதெல்லாம் வேண்டாம் சாமி. அம்மனுக்கு தீபாரதனை காட்டுங்க, அது போதும். இதோ பண்றேம்மா. ஏம்மா குழந்தை, இந்த ஊர்ல உன்னை இதுக்கு முன்ன பார்த்தது இல்லையே, ஊருக்கு புதுசாம்மா? ஆமா சாமி, அம்மா கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கலான்னு வந்திருக்கேன். அதுக்காக 3 நாளைக்கு இந்த கோயிலே விரதம் இருந்து நான் வேண்டுதல் பண்ண போறேன். நல்லா வேண்டிக்கோமா. இவ சர்வசக்தி வாய்ந்த அம்மன். இங்க போட்டது முளைக்கும், கேட்டது கிடைக்கும். சதா அம்மனை தியானம் பண்ணிக்கிட்டு உன் கோரிக்கையை சொல்லிண்டே இருமா. அது போதும், கவலைப்படாத. உனக்காக அம்பாலே நேர்ல இறங்கி வந்து உன் கோரிக்கையை நிறைவேற்றி வைப்பாமா. ரொம்ப சந்தோஷம் சாமி. நம்பிக்கையோட கும்பிடுமா, உன்னோட வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும். சரி, அட்டமாட தம்பி. ரொம்ப நன்றி டாக்டர், அவ்வளவு தூரம் வந்து எங்க அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பாத்தீங்களா? பரவாயில்ல தம்பி, இது என் கடமை தான். சரி, நான் சொன்ன மாதிரி உங்க அப்பாவுக்கு மருந்தெல்லாம் கொடுத்துறேன். சரியா டாக்டர்? ஐயோ ஐயோ, என்னப்பா இது? ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. எப்படி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு பாருங்களேன். யாருன்னு தெரியலையே. என்னப்பா இப்படி ஆயிடுச்சு? யாரையாவது கூப்பிடலாமே. ரொம்ப அடிபட்டிருக்கும் போல இருக்கே. பாருமா. என்ன பண்றது? வாங்க டாக்டர் கோபால் சார், பாருங்க. ஹலோ, ஹலோ, ஹலோ. ஐயோ, ரத்தம் வருது. ரத்தம் பாருங்களேன். ஹலோ சார். சார், என்ன சார் ஆச்சு? என்னாச்சுங்க சார்? உயிருக்கு ஏதாவது ஆபத்தா சார்? அது உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லாத மாதிரி தான் தெரியுது சார். போலீஸ் போன் பண்ணி வர சொல்லாமா சார்? இல்ல, முதல்ல ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டு அப்புறம் போலீஸ்க்கு பாத்துக்கலாம். சார் சரி சார், உடனே போன் பண்ணுங்க சார். சரிம்மா, ஆம்புலன்ஸ்க்கு தான் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் போன் பண்ணுங்க சார். ஹலோ ஆம்புலன்ஸ். சொல்லுங்க சார். நீங்க உடனே புறப்பட்டு இந்த மணல் ரோட் பகுதிக்கு வாங்க. இங்க கார் மோதி 2 பேர் மயங்கி கிடக்குறாங்க. உடனே வரேன் சார். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஓகே சார். யார் இவங்க? எப்படி மோதினாங்க?
டாக்டர் உள்ள பேஷண்ட் எப்படி இருக்காரு? பேஷண்ட் ஐசியூல அட்மிட் பண்ணிருக்கீங்க. நல்ல வேலை சரியான நேரத்துல அட்மிட் பண்ணிருக்கீங்க. இருந்தாலும் ஆபத்தான நிலைமையில தான் இருக்காரு. இன்னொரு பேஷண்ட்? அவருக்கு ஒன்றும் சீரியஸ்லாம் இல்ல, லேசான காயம்தான். ஆனா மயக்கம் இன்னும் தெரியல, சரியாயிடுவார். சரி, டோன்ட் வரி. என்ன சார், பேஷண்ட்டுக்கு ரொம்ப ஆபத்துன்னு டாக்டர் சொல்லிட்டு போறாரு. வெயிட் பண்ணி பாப்போம். சரியாயிடும் நம்பிக்கை இருக்கு. ஐசியூல இருக்க பேஷண்ட்டை யார் இங்க அட்மிட் பண்ணது? டாக்டர் கோபால் சார் தான் அட்மிட் பண்ணாரு. நான் தான். சார், நீங்க தானே ஆக்சிடென்ட் ஆன பேஷண்ட்டை அட்மிட் பண்ணீங்க? நான் தான். சொல்லுங்க. உங்ககிட்ட கொஞ்சம் டீடைல்ஸ் கேட்கணும் சார். என்ன டீடைல்ஸ் கேளுங்க. ஓகே சார். நர்ஸ், அந்த பேஷண்ட் இருக்கார்ல, அவரோட பர்ஸ கார்ல இருந்து எடுத்தேன். இதுல போன் நம்பரும் அட்ரஸும் இருக்கு. அவரு ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சரி, ஓகே சார். சுவாமியே, ஓம் சுவாமியே. டாக்டர், என்ன அன்னலட்சுமி, இந்த கோயில்ல இருந்து வர? உங்களை பார்க்கதான் கிளம்பிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீங்களே இங்க வந்துட்டீங்க. அப்பாடா. இப்ப எதுக்கு பெருமூச்சு விடுற? பின்ன என்னங்க, 30 கிலோமீட்டர் தாண்டி போறேன். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லையா, பாத்துட்டு வரேன்னு காலையில கிளம்பி போனீங்க. இப்பதான் வரீங்க. மனசுக்குள்ள என்னமோ ஏதோன்னு பயம் இருக்காதா பின்ன? எனக்கு ஒன்னும் ஆகல. போன ஊர்ல வைத்தியம் பார்த்துட்டு திரும்ப வரும்போது ஒரு சின்ன பிரச்சனை. என்னது பிரச்சனையா? என்ன பிரச்சனை? ஹேய், நீ பதட்டப்படாத. வர வழியில ஒரு காரு ஆக்சிடென்ட் ஆகி மோதி கிடந்தது. காருக்குள்ள 2 பேர் மயக்கம் போட்டு கிடந்தாங்க. அப்புறம் ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணி வர வச்சு அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு வரதுக்கு நேரம் ஆயிடுச்சு. நீங்க இப்படி சொல்றீங்க, நான் என்ன பண்ண தெரியுமா? நீ என்ன பண்ண? என்னடா போனவரு ஆளை காணுமேன்னு இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வண்டி எடுத்துட்டு கிளம்புன. இப்போ இது 2வது தடவை. எதுக்கு இப்படி நீ எனக்காக இவ்ளோ மெனக்கெடுற? பின்ன நாங்க அப்படி கேட்டீங்க. உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்க குழந்தைக்கு யார் இருக்கா? ஏன், நீதான் இருக்கியே. சரி, என்ன வழியில தேடி போனியே, எது வரைக்கும் போயிட்டு வந்த? அதை ஏங்க கேக்குறீங்க? உங்களை தேடி வரும்போது வழியில ஒரு பொண்ணை பார்த்தங்க. நம்ம மெய்ஞானேஸ்வரி கோவிலுக்கு போறதுக்கு வழி கேட்டு நின்னுட்டு இருந்தாங்க. அவங்கள பாக்குறதுக்கே பாவமா இருந்துச்சு டாக்டர். நீங்க இந்த ஊருக்கு வரும்போது உங்களை எப்படி என் வண்டியில உட்கார வச்சு கூட்டிட்டு வந்தனோ, அதே மாதிரி அந்த பொண்ணையும் என் வண்டியில உட்கார வச்சு கோவில்ல கூட்டு போய் விட்டாங்க.
Hello, everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.